ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம். நான் ஆஃப் லிட்டர் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிருக்கேன். ரொம்ப சுண்ட காய்ச்சலை, ஒரு அளவு மீடியமாக காய்ச்சிருக்கேன். இதுலேருந்து நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 8 பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த காய்ச்சின பாலில் நம்ம அதை பிஸ்கட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த லங்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டேன். மிக்சியில் ஒரு ரெண்டு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நான் மைலோ போட்டிருக்கேன். வேணா நான் வந்து சாக்கோ பவுடர் இல்லை என்கிட்ட, அதனால மைலோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சாக்கோ பவுடர் போட்டுக்கலாம். இல்லைனாலும் மைலோ இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம அப்படியே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். இந்த மைலோ ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் போட்டேன். மைலோ போட்டுட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். கொஞ்சம் ஆற விட்டு அடிச்சிடலாம். இதிலே நம்ம வெனிலா ஃப்ளேவர் பண்ணலாம். அதில் சாக்லேட் நிறைய போட்டு சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தும் சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இங்கே எந்த பவுல் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசர்லாம் வைக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதிலே உள்ளே நீங்கள் வேணால் நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் மாதிரி உள்ளே மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து மேலே திருவி தான் போட்டிருக்கேன் நட்ஸு. இது வந்து ஒரு 4 hours 5 hours வச்சா போதும். அது ஃப்ரீசரில் வந்து ஒரு 4 hours 5 hours வச்சிடலாம். நம்ம நட்ஸு திருவிட்டு இருக்கேன். நான் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் திருவிக்கலாம். நான் பாதாம் தான் திருவிட்டுருக்கேன். ஒரு நல்லா ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி மேலே கவர் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஐஸெல்லாம் கொஞ்சம் விழும். அதில் எடுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் ஒரு சைடு மட்டும்தான் வந்து நட்ஸ் பவுடர் போட்டிருக்கேன், ஒரு சைடு ப்ளெயினாகவே விட்டுருக்கேன். அப்போ தான் எடுக்கும்போது ஒரு சைடு அந்த நட்ஸும் ஒரு சைடு வந்து ப்ளெயினாகவும் வரும். அதனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வேணுனாலும் நட்ஸ் போட்டுக்கலாம். நான் அந்த கவர் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் காமிக்கல கவர் போட்டதை. ஆனால் கவர் போட்டு தான் நான் வச்சேன். கவர் பண்ணி தான் வச்சேன் நான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மெதுவாக எடுக்கணும். நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. அது நம்ம ஈஸியாக பண்ணிவிட்டோம் ஐஸ்கிரீம். ஒரு 4 ingredients வச்சே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிவிட்டோம் வீட்டிலே. நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில்னா நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா சாக்கோ இந்த மாதிரி சாக்கோ இது போட்டுக்கலாம். நம்ம சூப்பராக வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு என்னோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இதில் நட்ஸ் மேலே திருவிட்டேன். நான் நட்ஸ் போட்டிருக்கேன். நான் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.